அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், தோழர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் குர்ஆனில் சொல்லுதான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக. முஸ்லீம்களாகிய நாம் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கான். கடுமையான வெயிலில் நோன்பை நாம் அடைஞ்சிருக்கோம். தொழுகை நேரம் வருது. தொழுகைக்காக ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா என்று கைகளை கழுவி வாய் கொப்பளிக்கும் தருணத்தில் தண்ணீர் தொண்டைக்குழி வரைக்கும் செல்லுது. 1 டிராப்ஸ் 2 டிராப்ஸ் டபக்குன்னு முழுங்குனா யாருக்கு தெரிய போகுது? பள்ளிக்கு வெளியில் நின்று ஆலிமும் முஅத்தினோ அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறதில்ல. தண்ணியை குடிச்சிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இருக்கலாம். ஏன் செய்யலை? அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். இந்த இறையச்சத்தை தான் நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் என்று மேல்கூறிய வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்குவா உள்ளவர்களை காதலிக்கிறான். பக்கத்து வீட்டு ஆயிஷாவோ அக்பரோ காதலிக்கலை. யாருடைய காதல் கிடைக்குது, யாருடைய அன்பு கிடைக்கிறது என்றால் அல்லாஹுடைய அன்பு தக்குவா உள்ளவர்களுக்கு கிடைக்குது. தக்குவா உள்ளவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் பார்க்குறான் என்ற உணர்வோடு இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டாங்க. அவ்வாறு பாவம் செய்தால் அல்லாஹ்விடம் தௌபா செய்வார்கள். அல்லாஹாலா ஒரு அடியா தான்கிட்ட பாவமன்னிப்பு தேடினா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் உணவு தண்ணி எடுத்துட்டு ஒட்டகத்தில் பாலைவனத்தில் நீண்ட பயணம் செய்கிறான். பயண களைப்பில் ஒரு இடத்துல தூங்குதான். தூங்கி எழுந்து பார்த்தா உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, ஒட்டகமும் இல்லை. நமக்கு மரணம்தான் என்று கவலைப்பட்டு மீண்டும் தூங்குறான். தூங்கி எழுந்து பார்த்தா காணாமல் போன்ற அத்தனையும் அவனுடைய அருகில் உள்ளது. ஒரு பொருள் நம்மளுக்கு காணாமல் போய் திரும்ப கிடைச்சா கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த மனிதன் மகிழ்ச்சியில் சொல்கிறான், யா அல்லாஹ் அனா ரப்புக்க, நான் உன்னுடைய எஜமா, அன்த அப்தி, நீ என்னுடைய அடிமை. அந்த சந்தோஷத்தில் தான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வார்த்தைகளை மாற்றி சொல்லுதான் மகிழ்ச்சியினால். இதை விட அதிகமாக அல்லாஹாலா ஒரு அடியான் தன்னிடம் பாவமன்னிப்பு தேடினா மகிழ்ச்சி அடைகிறான். எதன் காரணமாக? நரகத்தை விட்டும் தன்னுடைய அடியான் அவனை பாதுகாத்துக்கிட்டான் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் அல்லாஹ் இருக்கான். ஆக முஸ்லீம்களாகிய நாம் இந்த ரமலானில் அல்லாஹ்விடம் அதிக அளவு பாவமன்னிப்பு தேடி தக்வா உள்ளவர்களாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.